சார் நாங்கள் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக செக்ரட்டரி பேசுகிறேன் சார். என் பேர் மனோகரன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த ஒரு 2.5 வருஷமா பார்த்தீங்கன்னா இங்கே போராட்டம் வந்து சென்னையிலையும் நியூ டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா பல போராட்டம் பண்ணியிருக்கேன் சார். ஒரு 2 இயர்ஸ் பேக் கூட ஒரு சர்வீஸ் வந்து பண்ணியிருக்கோம் சார். என்னன்னா எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98 ஐசிஎஃப்லும் சதன் ரயில்வேல இருந்து 2008 சதன் ரயிலும் இப்போ வந்து ரயில்வேல ஆக்ட் அப்ரன்ஸ் மகிழ்ச்சி கொடுத்த மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரல சார். இதை வலியுறுத்தி பல டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்ட கலெக்டர் கிட்ட மனு வந்து கொடுத்துருக்கோம் சார். எலெக்ஷன்ல வந்து புறக்கணிக்க போறோம்னு சொல்லி. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சார்பாக நாங்க ஒரு 10,000 பேர் இருக்கோம் சார். இந்த 10,000 பேர் நாங்க ஒன்று சேர்ந்து இப்போ நடப்படுகின்ற 2026 எலெக்ஷனை வந்து புறக்கணிக்கலாம்னு சொல்லி ஆல் இந்தியா ஆக்ட் அப்ரன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பா நாங்க வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கோம் சார். ஏன் இதை நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம்னா, தமிழ்நாட்டுல பிறந்த ஒரே காரணத்துக்கோசம் மத்திய அரசு வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மற்றும் வேலை வாய்ப்பு எதுவுமே கொடுக்கல சார். என்னன்னா வேலை வாய்ப்பு இப்ப வரையுமே வந்து சுத்தமா எங்களுக்கு கிடைக்கல சார். என்ன காரணம், நாங்க எப்ப போய் போர்ட்ல கேட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜிஎம் பவர் இப்ப இல்ல, நீங்க வந்து 20% எக்ஸாம் எழுத உள்ள வந்துட்டாரு சார். 2019 லாஸ்டா நடந்த RRB பாத்தீங்கன்னா 1 மார்க் எடுத்தவங்க உள்ள போயிருக்காங்க சார். அது ஒரு எப்படியும் ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருங்க சார். 20 மார்க் எடுத்தவங்க நம்ம ஃபெயில் ஆகி நிற்கிறோம் சார். இப்ப 2024 பாத்தீங்கன்னா இதே போல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடந்திருக்கு சார். இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இதே சுச்சுவேஷன்ல தான் சார் நம்ம தான் சார் நிற்கிறோம். இப்ப அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஒரு ஏஜ் பாகவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேற்பட்டவங்க நிக்கிறோம் சார். எல்லாம் ஒன்று சேர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கோம் சார். இவர் 2008 முடிச்சிருக்காரு சார். ஐசிஎஃப் சதன் ரயில்வேல பேர் தினேஷ்குமார் சார். இவரு 2008 முடிச்சிருக்காரு சார். சதன் ரயில்வே பேர் மூர்த்திராஜ் சார். இவருடைய நியாயமான கோரிக்கை என்னன்றது கேளுங்க சார். இவருடைய பேர்லாம் பாத்தீங்கன்னா சீனியாரிட்டியில கொடுத்து டிவிஷன் பிரிச்சு வேலை வாய்ப்பை தராம நிப்பாட்டி வச்சிருக்காங்க சார். ஒரு டிவிஷன் பிரிச்ச ஆளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தரலாம் எப்படி சார்? என்ன சார் நான் சீனியாரிட்டி கொடுத்தது டிவிஷன் பிரிச்சது எல்லாமே வருது சார். 2வது டிவிஷன் பிரிச்சு எந்த டிவிஷன்ல இவர் வேலை செய்யணும் நோய் கொண்டு போட்டிருக்காங்க. ஆனா இப்ப வரையும் வேலை வாய்ப்பு தராம வச்சிருக்காங்க சார். நிர்வாகத்துக்கிட்ட போய் கேட்க போனா நிர்வாகம் சொல்ற ஒரே பதில், இப்ப எங்க கிட்ட பவர் இல்ல, நீங்க எதுவாக ரயில்வே போர்டு கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றாங்க. கடந்த 2 வருஷமா ரயில்வே போர்டு கிட்ட பலதாரப்பட்ட முறையில போராடினாங்க சார். போய் நின்று கேட்டு எதுவுமே பண்ணல சார். இப்ப என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோ இல்ல எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியோ என்னுடைய கோரிக்கையை கேட்டு மத்திய அரசுக்கு இதன் மூலமா ஒரு கடிதத்தை அனுப்பணும்னு சொல்லி நாங்க இந்த பிரஸ் மீட் மூலமா நாங்க கேட்டிருக்கோம் சார். ஏன்னா எடப்பாடி ஐயா எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா இதை சம்பந்தப்பட்டு தமிழ்நாடு மாணவர்கள் ரயில்வேல ரொம்ப புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி இதுக்காக ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்லி இந்த பிரஸ் மீட் வாயில நாங்க கேட்டுக்கிறோம்.